ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருந்து ஒரு வரி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் யாது? ஆன்சர், திருவற்பிரகாச வள்ளலார் புரட்சி துறவி. ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எது? ஆன்சர், கடலூர் மாவட்டம், மருதூர். இவருடைய நூல்கள் யாது? ஆன்சர், ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறியும் பெருமான் மாலை. கந்தக்கோட்டத்து இறைவன் மீது இவர் பாடிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர், வடிவுடை மாணிக்க மாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இவர் திருவெற்றியூர் சிவபெருமான் மீது போற்றி பாடிய நூல் எது? ஆன்சர், எழுத்தறியும் பெருமான் மாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல்கள் யாது? ஆன்சர், தொண்ட மண்டல சதகம், ஒழுவிலொடுக்கம், சின்மய தீபிகை. யாருடைய பாடல்கள் இறைவன் அருள் பெற்ற பாடல்கள் என கூறப்படுகிறது? ஆன்சர், ராமலிங்க அடிகளாருடைய பாடல்கள் இறைவன் அருள் பெற்ற பாடல்கள் என கூறப்படுகிறது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய மனம் கொண்டவர்? ஆன்சர், ராமலிங்க அடிகளார். கடவுளை கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்றும் உயிரில் கலந்தான் கருணை கலந்து என்றும் பாடியவர்? ஆன்சர், ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் பாடல்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன? ஆன்சர், திருவற்பா. ராமலிங்க அடிகளார் ஆசிரியர் பெயர் யாது? ஆன்சர், காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார். இந்த லெசனில் எக்ஸ்ட்ரா கொஸ்டினும் வந்திருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. யார் வேண்டுகோள் இணங்க மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை இவர் எழுதினார்? ஆன்சர், காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார். மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? ஆன்சர், மனுநீதி சோழன் வரலாறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு மதங்களின் நல்லிணக்கணம் காண சமரச சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தினார்? ஆன்சர், 1865, 42வது வயதில். ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு பசிப்பினி போக்க தர்மசாலையை நிறுவினார்? ஆன்சர், 1867, 44வது வயதில் நிறுவினார். ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு அறிவுநெறி விளங்க சத்திய ஞான சபையை நிறுவினார்? ஆன்சர், 1872, 49வது வயதில் நிறுவினார். ராமலிங்க அடிகளாரின் தாரக மந்திரம் எது? ஆன்சர், அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை. ராமலிங்க அடிகளாரின் கோட்பாடு எது? ஆன்சர், ஆன்மநேய ஒருமைப்பாடு. ராமலிங்க அடிகளாரின் கொள்கை யாது? ஆன்சர், ஜீவகாருண்யம், அதுவே பேரின்ப வீட்டின் திறவுகோல். ராமலிங்க அடிகளாரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர், பாரதியார். திருவெற்பாவை மருட்பா என்று கூறியவர் யார்? ஆன்சர், ஆறுமுக நாவலர். திருவற்பா நூல் அமைப்பு யாது? ஆன்சர், 6 திருமுறைகள், 5818 பாடல்கள். ராமலிங்க அடிகளார் பிறப்பு இறப்பு ஆண்டு எது? ஆன்சர், பிறப்பு 1823, இறப்பு 1874. நாலடியார் பாடல்கள் யாருடைய பாடல்களின் தொகுப்பாகும்? ஆன்சர், சமண முனிவர்களின் தொகுப்பாகும். நாலடியாரின் வேறு பெயர்கள் யாது? ஆன்சர், சாமவேதம், வேளாண் வேதம் மற்றும் நாலடி 400. நாலடியாருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? ஆன்சர், பதுமனார். நாலடியார் நூல் அமைப்பு? ஆன்சர், அறத்துப்பால் 13, பொருட்பால் 24, காமத்துப்பால் 3, மொத்தம் 40. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர், நாலடியார். திருக்குறள் சிறப்பு பெயர்? ஆன்சர், அடையெடுத்த கருவியாகு பெயர். திருக்குறள் நூல் அமைப்பு? மொத்தம் 9 இயல். அறத்துப்பாலில் 4 இயல், 38 அதிகாரம் இருக்கு. பொருட்பாலில் 3 இயல், 70 அதிகாரம் இருக்கு. இன்பத்துப்பாலில் 2 இயல், 25 அதிகாரம் இருக்கு. மொத்தம் 9 இயல், 133 அதிகாரம், மொத்தம் 1330 குறள்கள். திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? ஆன்சர், பரிமேலழகர் உரை.
எப்பாவலரும் எய்பவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று கூறியவர் யார்? ஆன்சர் கல்லாடர். ஓதற்கு எளியதாய் உணர்வதற்கு அரியதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி என்று கூறியவர் யார்? ஆன்சர் செங்கண்ணனார். இந்நூலை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா, மன்னு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் என்று கூறியவர்? ஆன்சர் நத்தத்தனார். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மொழிபெயர்த்தவர்கள் லத்தீன்ல வீரமாமுனிவர், ஜெர்மன் மொழியில டாக்டர் கிரால், ஆங்கிலத்தில் ஜி.யு. போப், பிரெஞ்சு ஏரியல், சிங்களம் மிசகாமி அம்மையார், மலையாளத்தில் திவான் பகதூர் கோவிந்த பிள்ளை மொழிபெயர்த்திருப்பாங்க. திருவள்ளுவர் ஆண்டை கூறியவர் யார்? ஆன்சர் மறைமலை அடிகள். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே என்று கூறியவர்? ஆன்சர் பாரதிதாசன். ஞானப்பிரகாசம் முதலில் திருக்குறளை பதிப்பித்த ஆண்டு? ஆன்சர் 1812. ஞானப்பிரகாசம் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட இடம்? ஆன்சர் தஞ்சை. அடுத்த பிறவியில் தமிழனாக பிறந்து தமிழ் மொழியில் திருக்குறளை கற்க வேண்டும் என்று கூறியவர்? ஆன்சர் காந்தியடிகள். ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் எது? ஆன்சர் கீழ்த்திசை நூலகம் சென்னையில் இருக்கு, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி மஹால் தஞ்சாவூர். உ.வே.சாவின் இயற்பெயர் யாது? ஆன்சர் வேங்கடரத்தினம். உ.வே.சாவின் ஆசிரியர் பெயர்? ஆன்சர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. வேங்கடரத்தினம் என்ற பெயரை சாமிநாதன் என்று மாற்றியவர் யார்? ஆன்சர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. உ.வே.சாவை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? ஆன்சர் ஜி.யு. போப், சூழியல் வின்சோன். உ.வே.சாவிற்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு? ஆன்சர் 2006. உ.வே.சா பதிப்பித்த நூல்கள் எத்தனை? ஆன்சர் 87 நூல்கள். அதில் சில வெண்பா நூல்கள் 13, உலா 9, அந்தாதி 3, இதர பிரபந்தங்கள் 4, கோவை 6, புராணங்கள் 12. 99 மலர்கள் கொண்ட நூல் எது? ஆன்சர் குறிஞ்சிப்பாட்டு. உ.வே.சா அவர்கள் ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்த இடம் எது? ஆன்சர் கொடுமுடி, ஈரோடு மாவட்டம். உ.வே.சா நூல் நிலையம் 1942 எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் சென்னை பெசன்ட் நகர். உ.வே.சா நினைவு இல்லம் உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் திருவாரூர் மாவட்டம், உத்தமதானபுரம். கடைசி வரை நம்பிக்கை என்ற சிறுகதை இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ். 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் அரவிந்த் குப்தா. காகிதத்தில் உருவம் செய்யும் முறையை ஜப்பானியர் எவ்வாறு அழைத்தனர்? ஆன்சர் ஓரிகாமி. சடகோவுக்கு புற்றுநோய் வந்த வயது எது? ஆன்சர் 11வது வயது, 1955 ஆண்டு. ஜப்பானியர் வணங்கும் பறவை இனம் எது? ஆன்சர் கொக்கு. சடகோ செய்த கொக்குவின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் 644. சடகோ தோழிகள் செய்த கொக்குகளின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் 356. சடகோவின் தோழி பெயர் என்ன? ஆன்சர் சிசுகோ. சடகோவுக்கு உடம்பு முடியாமல் இருந்தப்ப சடகோவுடைய தோழி சிசுகோ 1000 கொக்கு காகிதத்தில் செய்ய சொல்லியிருப்பான். அதில் சடகோ 644 செஞ்சிருப்பான். மீதம் செய்யறதுக்குள்ள அவள் இறந்துருவா. மீதத்தை அவங்களுடைய தோழிகள் செஞ்சிருப்பாங்க. சடகோ இறந்த ஆண்டு எது? ஆன்சர் 1955 அக்டோபர் 25. சடகோவின் நினைவாலயத்தில் எழுதப்பட்ட வாசகம்: உலகத்தில் அமைதி வேண்டும், இது எங்கள் கதறல், இது எங்கள் வேண்டுதல். சடகோ வாழ்ந்த நகரம் எது? ஆன்சர் ஹிரோஷிமா. பறவைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது? ஆன்சர் 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. 1 தேன் உண்ணும் பறவை, 2 பழம் உண்ணும் பறவை, 3 பூச்சிகளை உண்ணும் பறவை, 4 வேட்டையாடி உண்ணும் பறவை, 5 இறந்த உடல்களை உண்ணும் பறவை. நிலம் பிளஸ் அதிக உப்பு தன்மையுள்ள நீர் பிளஸ் கடும் வெப்பம் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் தன்மை கொண்ட பறவை எது?
ஆன்சர் பூநாரை. சமவெளி மரங்களில் வாழும் பறவைகள் சில. மஞ்சள் சிட்டு, செங்காகம், பனங்காடை. நீர்நிலைகளில் வாழும் பறவைகள். ஆன்சர் கொக்கு, தாளைக்கோழி, பவளக்காளி, நாரை, ஊசிவால் வாத்து. மலைகளில் வாழும் பறவைகள். இருவாச்சி, மின்சிட்டு, பூமன் ஆந்தை, செந்தலை பூங்குருவி. பருவநிலை மாற்றத்திற்காக பறவைகள் இடம்பெயர்வது. ஆன்சர் வலசை போதல். நம் நாட்டில் உள்ள பறவைகளின் வகையாது. ஆன்சர் 2400. தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயங்கள் எத்தனை? ஆன்சர் 13. ஓல்டு புக்கில் 13 கொடுத்துருக்காங்க, இப்போ அதிகரிச்சிருக்கோம். உலகில் பாம்புகளின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் 2750. இந்தியாவில் உள்ள பாம்புகளின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் 244. எத்தனை வகையான பாம்புகளுக்கு மட்டும் நச்சுத்தன்மை உண்டு? ஆன்சர் 52 வகையான பாம்புகளுக்கு மட்டும் நச்சுத்தன்மை உண்டு. உலகில் நீளமான பாம்பு எது? ஆன்சர் ராஜநாகம். இந்திய ராஜநாகம் எத்தனை அடி கொண்டது? ஆன்சர் 15 அடி. நல்ல பாம்பின் நச்சு எதற்கு பயன்படுகிறது? ஆன்சர் கோப்ராசின் எனும் வலிநீக்கி மருந்தாக பயன்படுகிறது. இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு? ஆன்சர் 1972. பாம்பின் விஷ வகைகளை கூறுக. ஆன்சர் 4 வகை. 1 காளி, காலாத்திரி, நீலி, நீலிகண்டி. கூடுகட்டி வாழும் ஒரே வகை பாம்பு இனம். ஆன்சர் ராஜநாகம். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். தாளில் எழுதாமல் பிறர் பாடுவதை கேட்டு பாடுவது. ஆன்சர் நாட்டுப்புற பாடல். எழுதப்படாத வாய்வழியாக பரவுகிற கதைகள் வாய்மொழி இலக்கியமாகும். நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் யாது? ஆன்சர் 7 வகை. 1 தாலாட்டு, 2 விளையாட்டு, 3 சடங்கு, 4 கொண்டாட்ட பாடல், 5 ஒப்பாரி பாடல், 6 வழிபாட்டு பாடல், 7 தொழிற்பாடல்கள். ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் யாது? ஆன்சர் நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் விளம்பி நாகனார். துண்டு என்ற சிறப்பு பெயரை பெற்ற நூல் எது? ஆன்சர் நான்மணிக்கடிகை. கடிகை என்பதன் பொருள் துண்டு. வீரச்சிறுவன் என்ற சிறுகதை இடம்பெற்றுள்ள நூல் யாது? ஆன்சர் அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள். அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்ற நூலை எழுதியவர்? ஆன்சர் ஜானகி மணாளன். விவேகானந்தர் பிறந்த ஊர் எது? ஆன்சர் கல்கத்தா. விவேகானந்தரின் இயற்பெயர் யாது? ஆன்சர் நரேந்திர தத். விவேகானந்தரின் செல்ல பெயர் யாது? ஆன்சர் பீலே. விவேகானந்தர் குதிரையை அடக்கிய வயது யாது? ஆன்சர் 14 வயது. இளைஞர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஜனவரி 12. விவேகானந்தர் பிறந்த தினம் ஜனவரி 12, 1863. விவேகானந்தரின் குரு யார்? ஆன்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். விவேகானந்தர் எந்த வயதில் சிகாகோ சர்வமத மகாசபையில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்? ஆன்சர் 30வது வயது. 1893 செப்டம்பர் 11. ராமகிருஷ்ண மடத்தை விவேகானந்தர் பேலூர் கிராமத்தில் தொடங்கிய ஆண்டு? ஆன்சர் 1898 டிசம்பர் 9. பேலூர் கிராமம் உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் கல்கத்தா. நாலடியாருக்கு இணையான நூல் என எந்த நூல் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பழமொழி 400. நேரு தன் மகளுக்கு கடிதம் எழுதிய ஆண்டுகள் யாது? ஆன்சர் 1922 முதல் 1964 வரை 42 ஆண்டுகள் எழுதியிருப்பார். விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் மேற்கு வங்காளம் சாந்திநிகேதன் பல்கலைக்கழகம். யாருடைய புத்தகங்கள் சுவையானவை மற்றும் சிந்திக்க தூண்டுபவை என்று நேரு கூறுகிறார்? ஆன்சர் பிளாட்டோ. கிரேக்க நாடு. முயற்சி திருவினை ஆக்கும் என கூறியவர்? ஆன்சர் திருவள்ளுவர். ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்றவர்? ஆன்சர் ஔவையார். அன்றாட பேச்சில் பயன்படும் உயிர்மெய் எழுத்துக்கள்? ஆன்சர் கி, சி, பி, டி, தி, மீ.
எந்த நாடகத்தை வாசித்தாயா என்று நேரு இந்திரா காந்தியை கேட்டார். ஆன்சர் சாகுந்தலம். இந்த நூலின் ஆசிரியர் காளிதாஸ், வடமொழி நாடக ஆசிரியர். யாருடைய ஆங்கிலம் அறிவுபூர்வமானது என்று நேரு கூறுகிறார். ஆன்சர் பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல். நேருவிற்கு பிடித்த கவிஞர் யார்? ஆன்சர் பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல். அல்மோரா சிறை உள்ள மாநிலம் எது? ஆன்சர் உத்தராஞ்சல். எந்த ஆண்டு நேரு எழுதிய கடிதத்தின் ஒரு பகுதி நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 1935 பிப்ரவரி 22. பாடப்பகுதியில் உள்ள கடிதம் எந்த மாவட்ட சிறையில் இருக்கும்போது எழுதப்பட்டது? ஆன்சர் அல்மோரா சிறை. 1000 முகம் கொண்டது வாழ்க்கை, அதை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் அவசியமானது எது என்று நேரு கூறுகிறார். ஆன்சர் புத்தக வாசிப்பு. நேருவின் கடிதங்கள் தற்போது எங்கு உள்ளன? ஆன்சர் இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். எவ்வளவு துன்பமான நேரத்திலும் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை கைவிடக்கூடாது என்று கடிதத்தின் மூலம் வாழ்க்கை பண்பை தெரிவித்தவர்? ஆன்சர் நேரு. நேரு இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிச்சிருப்பாரு. உலகின் மிக சிறந்த நூல்களில் ஒன்று எது என்று நேரு கூறினார்? ஆன்சர் போரும் அமைதியும். இந்த நூலின் ஆசிரியர் டால்ஸ்டாய், ரஷ்ய அறிஞர். பெரியார் தன் இரு கண்களாக எதை கூறுகிறார்? ஆன்சர் மரியாதையும் சுயமரியாதையும். நடக்கிற எந்த ஒரு செயலுக்கும் மனிதன் தலைவிதிதான் காரணம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தவர் யார்? ஆன்சர் ராமநாதன். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியவற்றை ஏற்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பெரியார். பெரியார் தன் வாழ்நாளில் உரையாற்றிய நேரங்கள் யாது? ஆன்சர் தம் வாழ்நாளில் 8600 நாள் 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செஞ்சிருப்பாரு. 10,700 கூட்டங்களில் 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டு ஆற்றியிருக்காரு. ரெஃப்யூசல் ஸ்கில், மறுத்தல் திறன் யாரிடமிருந்து கற்பிக்கப்படுகிறது? ஆன்சர் பெரியார். இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? ஆன்சர் 1938. வழங்கியவர் எஸ். தர்மம்பால். பெரியாரை தென்னாட்டின் சாக்ரட்டிஸ் என்று அழைத்தவர்கள் யார்? ஆன்சர் யுனெஸ்கோ நிறுவனம். பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1970. பெரியாருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு? ஆன்சர் 1978. புறநானூற்றின் பாவகை யாது? ஆன்சர் ஆசிரியப்பா. வஞ்சிசீர் பரவி வரும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் மற்றும் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்ற புறநானூற்று வரி எத்தனையாவது வரி? ஆன்சர் 192வது வரி. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடல் பெற்றுள்ள வரி எது? ஆன்சர் 182வது வரி. தாராபாரதியின் வேறு நூல்கள் யாது? ஆன்சர் இது எங்கள் கிழக்கு, விரல்நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி, இன்னொரு சிகரம். தேவர் பிறந்த ஆண்டு எது? ஆன்சர் 1908 அக்டோபர் 30. தேவர் ஆசிரியர் பெயர் யாது? ஆன்சர் குறைவாசித்தான் பிள்ளை. தேவர் தொடக்கப்பள்ளி படித்த இடம் யாது? ஆன்சர் கமுதி. சாதியும் நிறமும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்று கூறியவர் யார்? ஆன்சர் தேவர். ஜாதி நிறம் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் தேவர். வங்காளத்தின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ். தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று அழைத்தவர் யார்? ஆன்சர் திருவிகா. தண்ணீர் விட்டா வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்பது யாருடைய வாக்கு? ஆன்சர் பாரதியார். மேற்கண்ட பாரதி சொன்ன வாக்கிற்கேற்ப வாழ்ந்தவர் யார்? ஆன்சர் தேவர். தேவர் கூறும் இரு கண்கள் யாது? ஆன்சர் தெய்வீகம், தேசியம். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் தேவர். தேவரின் வேறு பெயர்கள் யாது? ஆன்சர் வேதாந்தர பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை. மனிதரின் மனநிலையை தேவர் எவ்வாறு பிரித்தார்? ஆன்சர்
இருள் மருள் தெருள் அருள். தேவரின் இறப்பு ஆண்டு எது? ஆன்சர் 1963 அக்டோபர் 30, 55வது வயதில் இறப்பு. நேதாஜி தமிழ்நாட்டுக்கு எப்பொழுது வந்தார்? ஆன்சர் செப்டம்பர் 6, 1939. நேதாஜி தமிழ்நாட்டில் எந்த இடத்திற்கு வந்தார்? ஆன்சர் மதுரை. தேவருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு யாது? ஆன்சர் 1995. தேவர் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் யாது? ஆன்சர் 1937, 1946, 1952, 1957, 1962. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த இடம் எது? ஆன்சர் செங்கப்படுத்தான் காடு. தனது பாடல்களில் உழைக்கும் மக்களின் துயரங்களை, பொது உடைமை சிந்தனைகளை கூறியவர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். காவிரி பாயும் சோழவள நாடு, சிற்பக்கலை கொளிக்கும் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது? ஆன்சர் கும்பகோணம். கும்பகோணத்திற்கு தென்புறம் பாயும் அரிசிலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஊர்? ஆன்சர் தாராசுரம். தாராசுரத்தில் அமைந்துள்ள ஐராதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது? ஆன்சர் 2ஆம் ராஜராஜன். ஐராவதீஸ்வரர் கோவில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது? ஆன்சர் 800 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. இந்த கோவிலின் முகப்பு கருங்கற்படியில் சரிகமபதனி எனும் 7 இசைப்படிகள் உள்ளன. ஆன்சர் ஐராவதீஸ்வரர் கோவில். கோவில் விமானம் பிளஸ் அதன் கீழ் இருபுறம் யானை குதிரை பூட்டிய ரதம் அமைந்த மண்டபம் இவைகள் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக எந்த வானியல் அறிஞர் கூறுகிறார்? ஆன்சர் கார்ல் சேகன். ஐராதீஸ்வரர் கோவில் எந்த அரண்மனைக்கு சொந்தமானது? ஆன்சர் தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது. சிற்பிகளின் கனவு என்று அழைக்கப்படும் கோவில் எது? ஆன்சர் தாராசுரத்தில் உள்ள ஐராவதீஸ்வரர் கோவில். தீபங்குடியில் எந்த சமயத்தின் கோவில் உள்ளது? ஆன்சர் சமணர் கோவில். 100 கோவிலின் சிற்ப அழகை காட்டும் கோவில் எது? ஆன்சர் தாராசுரத்தில் உள்ள ஐராவதீஸ்வரர் கோவில். எல்லிஸ் துறைக்கு கல்வி கற்பித்தவர் யார்? ஆன்சர் ராமச்சந்திர கவிராயர். நவபங்கி சதபங்கி ஆகிய சித்திர கவிகள் பாடுவதில் வல்லவர் யார்? ஆன்சர் ராமச்சந்திர கவிராயர். துன்பத்திலும் நகைச்சுவையாக பாடுவதில் வல்லவர் யார்? ஆன்சர் ராமச்சந்திர கவிராயர். ராமச்சந்திர கவிராயர் யாருடன் இணைந்து சதரகராதியை வெளியிட்டார்? ஆன்சர் தாண்டவராய முதலியார். ராமச்சந்திர கவிராயர் தாண்டவராய முதலியாருடன் இணைந்து சதரகராதியை வெளியிட்ட ஆண்டு? ஆன்சர் 1824. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவிக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு? ஆன்சர் 2008. கியூரி அம்மையார் பிறந்த இடம் யாது? ஆன்சர் போலந்து. 1867 பிறந்தார். மேரி கியூரி கல்வி கற்ற நாடு? ஆன்சர் பிரான்ஸ். மேரி கியூரி பியூரி கியூரி இணைந்து ஆராய்ச்சியில் முதலில் கண்டறிந்த பொருள் யாது? ஆன்சர் பொலோனியம். பொலோனியம் கண்டறிந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ரேடியம் கண்டறியப்பட்டது? ஆன்சர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு. ரேடியம் பொலோனியம் இரண்டும் கண்டறிந்ததற்காக மேரி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? ஆன்சர் 1903. ரேடியத்தின் அணு எடை கண்டறிந்ததற்காக மேரி மீண்டும் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? ஆன்சர் 1911. மேரி கியூரி இறந்த ஆண்டு யாது? ஆன்சர் 1934. மேரி மகள் ஐரினும் மருமகன் ஜோலியட்டும் எதற்காக 1935ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றனர்? ஆன்சர் கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்காக. நோபல் பரிசு வரலாற்றில் பரிசு பெற்ற முதல் பெண்மணி? ஆன்சர் மேரி கியூரி. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 3 முறை நோபல் பரிசு பெற்ற குடும்பம் மேரி கியூரி. ஓடக் காண்பது
பூம்புனல் வெள்ளம். ஒடுங்கக் காண்பது யோகியோர் உள்ளம். வாடக் காண்பது மின்னார் மருங்கு. மின்னார் மருங்குனா பெண்கள் இடை. வருந்தக் காண்பது சூழ் உலைச் சங்கு. போடக் காண்பது பூமியில் வித்து. புலம்பக் காண்பது கிண்கிணி கொத்து. தேடக் காண்பது நல்லறம் கீர்த்தி. திவ்ய கவி, தெய்வப் புலவர், அழகிய மணவாளதாசர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பல பட்டடை அழகிய சொக்கநாத புலவர். அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த இடம் யாது? ஆன்சர் தச்சநல்லூர், தஞ்சை மாவட்டம். முரப்பு நாடு எந்த மண்டலத்தை சார்ந்தது? ஆன்சர் பாண்டிய மண்டலம். முரப்பு நாடு தற்போது எந்த நதிக்கரையின் மேல் அமைந்துள்ளது? ஆன்சர் பொர்ணையாற்றின் நதிக்கரை. கொரநாடு எந்த வட்டத்தை சார்ந்தது? ஆன்சர் மாயவரம். காநாடு எந்த வட்டத்தை சார்ந்தது? ஆன்சர் பட்டுக்கோட்டை வட்டம். தொன்னாடு எந்த வட்டத்தை சார்ந்தது? ஆன்சர் மதுராந்தக வட்டம். ஆழ்வார் திருநகரியின் பழைய பெயர் யாது? ஆன்சர் குருகூர். பன்மொழி புலவர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் க. அப்பாத்துரை. கற்பனை களஞ்சியம் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சிவப்பிரகாசர். பைந்தமிழ் பாவலர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் மு.வே. கங்காதரன். நட்பு எழுத்துக்கள் வேறு பெயர் யாது? ஆன்சர் இன எழுத்துக்கள். வான்வழியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் கமன சித்தர். மனிதனின் இரைப்பை நோய் நீக்கி காப்பாற்றும் மூலிகை யாது? ஆன்சர் காயசித்தி. தலை சாய்தல் என்பதன் பொருள் யாது? ஆன்சர் ஓய்ந்து படுத்தல். பாரதியார் எத்தனை மாதங்கள் இங்கு ஆசிரியர் பணி செய்தார்? ஆன்சர் 3 திங்கள், மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில். பாரதியாரின் முதல் உரைநடை காவியம் யாது? ஆன்சர் ஞானரதம், 1908. பாரதியாரின் மொழிபெயர்ப்பு நூல் யாது? ஆன்சர் பகவத்கீதை. பாரதியார் எந்த நூலுக்கு உரை விளக்கம் தந்துள்ளார்? ஆன்சர் பதஞ்சலி யோக சூத்திரம். பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் வந்தே மாதிரம், பகவத்கீதை ஆகிய நூல்களை பாரதியார் எந்த இதழில் மொழிபெயர்த்தார்? ஆன்சர் சக்கரவர்த்தினி மகளிர் மாத இதழ். பாரதியாரின் ஞானகுரு பெயர் யாது? ஆன்சர் சாரு நிவேதிதா. பாரதியாரின் அரசியல் குரு யார்? ஆன்சர் திலகர். பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்றவர்? ஆன்சர் கவிமணி. கேலிச்சித்திரம் எனும் வரையும் முறையை தமிழுக்கு முதலில் தந்த கவிஞர் யார்? ஆன்சர் பாரதியார். பாரதியாரின் வேறு பெயர்கள் யாது? ஆன்சர் சாவித்திரி என்ற நிருபநேயர், காளிதாசன், ஓர் உத்தம தேசபிமானி, சக்திதாசன். தன் எழுத்துடன் மட்டும் சேரும் மெய்யெழுத்துக்கள் யாது? ஆன்சர் இக்கு, இச்சு, இப்பு, இத்து. தன் எழுத்துடன் அல்லாமல் பிற எழுத்துடன் சேரும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் வேற்றுநிலை மெய்மயக்கம். எடுத்துக்காட்டு சார்பு, வாழ்க்கை. தன் எழுத்துடன் அல்லாமல் பிற எழுத்துடன் சேரும் எழுத்துக்கள் யாது? ஆன்சர் இர், இல். தன் எழுத்து கூட்டல் பிற எழுத்து இரண்டும் சேர்ந்து வரும் எழுத்துக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் இர், இன். பாரதிதாசனை புரட்சிக்கவி என்று அழைத்தவர் யார்? ஆன்சர் அண்ணா, 1946. பாரதிதாசன் பாரதியாரை சந்தித்த இடம் எது? ஆன்சர் வேணு நாயக்கர் வீட்டு திருமணம். பாரதிதாசனின் வேறு பெயர்கள் யாது? ஆன்சர் கண்டெழுதுவோன், கிறுக்கன். குடும்ப கட்டுப்பாட்டு பற்றி முதலில் பாட்டெழுதிய முதற் பாவலன் யார்? ஆன்சர் பாரதிதாசன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பாரதிதாசன் ஒரே இரவில் எழுதிய நூல் யாது? ஆன்சர் தமிழ் இயக்கம். கல்லாத பெண்களின் இழிவை கூறும் பாரதிதாசனின் நூல் யாது? ஆன்சர் இரண்ட வீடு. கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் பாரதிதாசனின் நூல் யாது? ஆன்சர் குடும்ப விளக்கு. இயற்கையை வர்ணிக்கும் பாரதிதாசனின் நூல் யாது? ஆன்சர் அழகின் சிரிப்பு. எந்த ஆண்டு பாரதிதாசனின் நூல்கள் பொது உடைமையாக்கப்பட்டன? ஆன்சர் 1990. வினா மற்றும் விடை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் வினா 6. 1. அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா,
கொடை வினா, ஏவல் வினா. விடை 8 வகைப்படும். வினா 6, விடை 8. வினா 8 வகைப்படும். அவை: 1 சுட்டு விடை, 2 மறைவிடை, 3 நேர்விடை, 4 ஏவல் விடை, 5 வினா எதிர் வினாதல் விடை, 6 உற்றது உரைத்தல் விடை, 7 உருவது கூறல் விடை, 8 இனமொழி விடை. வைதோரை கூட வையாதை என்ற சித்தர் பாடலை பாடியவர் ஆன்சர் கடுவெளி சித்தர். உருவ வழிபாடு செய்யாமல் இயற்கையை கடவுளாக வழிபட்டவர் ஆன்சர் கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தர் பாடிய பாடல்கள் ஆன்சர் 54. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாடாறு மாதம்மாய் என பாடியவர் ஆன்சர் கடுவெளி சித்தர். அப்துல் ரஹ்மானின் பிற படைப்புகள் யாது? ஆன்சர் சுட்டு விரல், பால்வீதி, நேயர் விருப்பம், பித்தன். புதுக்கவிதை புனைவதில் புகழ்பெற்ற கவிஞர் ஆன்சர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கவிஞர் அப்துல் ரஹ்மானின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது? ஆன்சர் ஆலாபனை. தாகம் என்ற கவிதை எந்த கவிதை அப்துல் ரஹ்மானின் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் பால்வீதி. புறம் புறம் என்னும் சொல் சிறந்த ஊர்களை குறிப்பதாகும். ஆதியில் காஞ்சி என்று பெற்ற ஊர் பின்னர் புறம் என்பது சேர்ந்து காஞ்சிபுரம் ஆயிற்று. பல்லவபுரம், பல்லாவரம், சோழபுரம், தருமபுரம் போன்றவை மேலும் சில எடுத்துக்காட்டுகளாகும். பட்டினம் கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம் என பெயர் பெறும். காவிரிப்பட்டினம், நாகப்பட்டினம், காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம், சதுரங்கப்பட்டினம் ஆகியவை பட்டினம் என பெயர் பெற்ற ஊர்களாகும். பாக்கம் கடற்கரை சிற்றூர்கள் பாக்கம் என பெயர் பெறும். கோடம்பாக்கம், மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேப்பாக்கம் இப்படி பாக்கம் என பெயர் பெற்ற ஊர்களை குறிப்பிடலாம். புலம் புலம் என்னும் சொல் நிலத்தை குறிக்கும். எடுத்துக்காட்டாக மாம்புலம், தமராபுலம், குரவைப்புலம் போன்றவற்றை குறிப்பிடலாம். குப்பம் நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் குப்பம் என்னும் பெயரால் அழைக்கப்படும். காட்டுக்குப்பம், நொச்சிக்குப்பம் ஆகியவற்றை குறிப்பிடலாம். நாம் பேசும் மொழி மற்றும் எழுதும் மொழியை முறையாக புரிந்து கொள்வதற்கு தேவைப்படுவது ஆன்சர் இலக்கணம். தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகை. 1 பெயர்ச்சொல், 2 வினைச்சொல், 3 இடைச்சொல், 4 உரிச்சொல். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 2001 ஜனவரி 1. சொற்பொருள்: ஆர்வலர், அன்புடையவர். புன்கணீர், துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். என்பு எலும்பு இங்கு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது. வழக்கு வாழ்க்கை நெறி. நண்பு நட்பு. மரம் வீரம். கருணை வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள். அன்பிலது அன்பில்லாத உயிர்கள். என்பிலது எலும்பில்லாதது புழு. பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும். ஆருயிர் அருமையான உயிர் ஈனும் தரும். ஆர்வம் விருப்பம் வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்று பொருள். வையகம் உலகம். என்ப என்பார்கள். புறத்துறுப்பு உடல் உறுப்புக்கள். எவன் செய்யும் என்ன பயன்? அகத்துறுப்பு மனத்தின் உறுப்பு அன்பு. அணியார் நெருங்கியிருப்பவர். எண்ணாம் என்ன பயன்? சேன தூரம் செய் வயல். அணையர் போன்றோர். வன்மை கொடை 2 சொல்லி என்ன வந்துச்சுன்னா கொடுமை. உழுபடை விவசாய கருவிகள். கோணி சாக்கு. தலை சாயுதல் ஓய்ந்து படுத்தல். ஞாலம் உலகம். உவந்து செய்வோம் விரும்பி செய்வோம். நெறியில் நின்று அறநெறியில் நின்று. மடவாள் பெண். தகைசால் பண்பில் சிறந்த. உணர்வு நல்லெண்ணம். புகழ்சால் புகழைத் தரும். காதல் புதல்வர் அன்பு மக்கள். மனக்கினிய மனதுக்கு இனிய. ஓதின் இதுவென்று சொல்லும்போது. வானப்புனல் மழைநீர். வையத்து அமுது உலகின் அமுதம். வையம் உலகம். தகரப்பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல். புனல் நீர். பொடி மகரந்த பொடி. தலை செடி. தலையா வெப்பம் பெருகும் வெப்பம் குறையா வெப்பம். தலைத்தல் கூடுதல் குறைதல். தலைக்கவும் குறையவும்.
ஆற்றவும் நிறைவாக. வீராப்பு இருமாப்பு. கடம் உடம்பு. சாற்றும் புகழ்ச்சியாக பேசுவது. கடம் மறுபடியும் வந்திருக்கு. வெய்ய வினை துன்பம் தரும் செயல். சாற்றும் புகழ்ச்சியாக பேசுவது. அவள் பள்ளம் மிசை மேடு. இதில் அடிக்கடி கேட்கக்கூடியது. நல்லை நன்றாக இருப்பாய். ஈரம் அன்பு. படிறு வஞ்சம். அகன் உள்ளம். அமர் விருப்பம். செம்பொருள் சிறந்த பொருள். துவாமை வறுமை. அல்லவை பாவம். நன்றி நன்மை. சிறுமை துன்பம். ஈன்றல் தருதல். வன்கொல் கடுஞ்சொல். கவர்தல் நுகர்தல். உதுக்கான் சற்று தொலைவில் பார். உப்பக்கம் முதுகு பக்கம். உம்பர் மேலே. ஈன்றல் தருதல் உண்டாக்குதல். வன்சொல் கடுஞ்சொல். என்கொலோ ஏனோ. சிறுமை என்பதன் பொருள் துன்பம். மறுமை மறுபிறவி. இம்மை இப்பிறவி. நாடினா விரும்பி. அல்லவை பாவம். தலைப்பிரியா சொல் நீங்காத சொற்கள். அணி அழகுக்காக அணியும் நகைகள். துவாமை வறுமை. இன்புருவும் இன்பம் தரும். அகத்தான் ஆம். உள்ளம் கலந்து. முகன் முகம். இன்சொலன் இனிய சொற்களை பேசுபவன். ஈரம் அன்பு. அலையி கலந்து. செம்பொருள் மெய்ப்பொருள். கவர்தல் நுகர்தல். வானரங்கள் என்பதன் பொருள் ஆண் குரங்கு. மந்தி பெண் குரங்குகள். வான்கவிகள் தேவர்கள். காயசித்தி இறப்பை நீக்கும் மூலிகை. வேணி வேணின சடை. மின்னார் பெண்கள் மருங்கு இடை. பிரித்து எழுதுக. அன்பகத்தில்லா. அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. வன்பார்க்கண். வன்பால் கூட்டல் கண். தளித்தற்று தளித்து கூற்றல் அற்று. வற்றல் மரம் வாடிய மரம். நாட்டிசை 4 கூட்டல் திசை. ஆற்றுணா 6 கூட்டல் உணா. இனிது ஈன்றல் இனிது கூட்டல் ஈன்றல். தயக்கமின்றி தமிழிலே பேசுவோம். டிவி தொலைக்காட்சி. ரேடியோ வானொலி. டிஃபன் சிற்றுண்டி. டீ தேநீர். டெலிஃபோன் தொலைபேசி. கரண்ட் மின்சாரம். ஃபேன் மின்விசிறி. சேர் நாற்காலி. லைட் விளக்கு. டம்ளர் குவளை. சைக்கிள் மிதிவண்டி. பிளாட்பாரம் நடைபாதை. ஆஃபீஸ் அலுவலகம். சினிமா திரைப்படம். டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி. ரோடு சாலை. ஃப்ளைட் விமானம். பேங்க் வங்கி. தியேட்டர் திரையரங்கு. ஆஸ்பத்திரி மருத்துவமனை. கம்ப்யூட்டர் கணினி. காலேஜ் கல்லூரி. யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். டெலஸ்கோப் தொலைநோக்கி. தெர்மோமீட்டர் வெப்பமானி. இன்டர்நெட் இணையம். ஸ்கூல் பள்ளி. சயின்ஸ் அறிவியல். மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி. நம்பர் எண். இந்த வீடியோவில் 6th தமிழ் ஓல்டு புக்கில் இருந்து A to Z லைன் பை லைன் கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டோம். புக்கையும் தாண்டி எக்ஸ்ட்ரா கொஸ்டினும் கொடுத்துருக்கோம். புக்கு ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். புக்கு இல்லாதவங்க ஒர்க் போயிட்டு வந்து படிக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.